தமிழ் சினிமாவின் புரட்சி கலைஞர் நம்ம கேப்டன் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்ல. அவர் மறைந்த சில வருடங்கள் ஆகிடுச்சு. பிரேமலதா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு இப்போ சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் அப்படின்னு பேர் சொல்லும் பிள்ளைகள் 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அரசியல் ஆக்டிவாகவும் இன்னொருத்தவங்க சினிமாவில் ஆக்டிவாகவும் இருந்துட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ தேமுதிக கட்சியை நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பிரேமலதா அவர்களை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு காதல் கதை இருந்ததாகவும், அதுவும் முக்கியமா ஒரு நடிகையுடனான ஒரு காதல் திருமணம் வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த நடிகை ராதிகா தான் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜயகாந்த் ராதிகா காதல் கதை உண்மைதானா? அப்படி அவங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு அழகான காதல் கதை இருந்துச்சுன்னா அது ஏன் திருமணத்துல முடியல அப்படின்ற கேள்வி இப்பயுமே பலருக்குள்ளேயும் இருக்கு. அது சம்பந்தமான கிளாரிபிகேஷனை விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான திருப்பதி அப்படின்றவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஒன் சைட் லவ் ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு யார் அப்படின்றத கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட சொன்னதே இல்லை. நாங்களே கண்டுபிடிச்சு ஒரு முறை கேட்டோம், என்ன அடிக்கடி பைக் எடுத்துட்டு தனியா போற என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சோம். ஒரு லவ் மேட்டர் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் அதை பத்தின விஷயங்கள் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலதான் விஜயகாந்த் ராதிகா 2 பேருமே காதல் பண்றாங்க அப்படின்ற அந்த விவகாரம் பத்தி எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அது பத்தின தகவல்களையும் அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராதிகாவை காதலிச்சது உண்மைதான், திருமணம் செய்ய இருந்ததும் உண்மைதான். விஜயகாந்த் ராதிகா காதல் ஏன் பிரிஞ்சது அப்படின்னா, அப்போ அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா இருந்தாரு. திருமணம் நடந்தால் வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக திருமணத்தை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னாரு. நட்புக்கும் தன்னுடைய நண்பருக்கும் எப்பவுமே முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையை மதிச்சு, எனக்கு நீ சொன்னா அது சரியா தான் இருக்கும், நீ என்ன என் கெட்டதுக்காக சொல்ல போற, சரி ஓகே நான் அந்த கல்யாணத்தை பண்ணல அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்லிட்டாராமா. இவ்வளவுக்கும் ராதிகாவுடனான அந்த காதல் திருமணம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த டைம்ல ராதிகா அவர்கள் அந்த திருமணத்துக்காக தாலி பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி வச்சு கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அப்போதைக்கு வேணான்னு தன்னுடைய நண்பர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த திருமணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாராமா. திருப்பதி அவர்கள் சொல்லும்போது, நாங்க கூட லேட்டாவது ராதிகாவை அவர் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில பிரேமலதா அப்படின்ற பெண்ணை பார்த்து முடிச்சிட்டாங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நாங்க தான் அந்த திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தணும், மதுரையில் நடத்தணும். கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், எல்லா நடிகர் நடிகைகளும் வந்திருந்தாங்க. கலைஞர் தான் தலைமை தாங்கி நடத்தி வச்சிருந்தாரு. ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, விஜயகாந்த் ராதிகா அந்த காதல் திருமணத்துல முடியாம போனது எங்களுக்குமே மிகப்பெரிய வருத்தம் தான். அது ஒரு புரியாத புதிர் தான். ஏன்னா விஜயகாந்த் அந்த டைம்ல அந்த லவ்ல எவ்வளோ ரொம்ப அர்ப்பணிப்பா இருந்தார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் அந்த விஷயங்களே இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு.